விஜயும் காவேரி ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்க தாத்தாவும் வந்திருக்காரு. அத பார்த்த காவேரி வந்து, "என்னங்க தாத்தா வந்திருக்காரு" அப்படின்னோனே, "நான் தான் வர சொன்னேன் காவேரி. சில விஷயங்கள் எல்லாம் வந்து பேச வேண்டியது இருக்கு. அதான் வர சொன்னேன்" அப்படின்னோனே, என்ன விஷயங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. இரு காவேரி சொல்றேன்" அப்படின்னு சொன்னோனே, கரெக்ட்டா அங்க கிருஷ்ணாவும் வராரு. கிருஷ்ணாவ பார்த்த காவேரி பயங்கரமா அதிர்ச்சி அடையறாங்க. "இவன் எதுக்கு இங்க வந்தான்?" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. "இரு காவேரி பேசலாம்" அப்படின்னோனே, இவன் வீட்ல தொல்ல குடுக்கறது பத்தாதுன்னு ஆஃபீஸ்க்கு வந்துட்டானா? அந்த அளவு ஆயிடுச்சா இவனுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து கிருஷ்ணா வந்து, "சார் என்ன வர சொன்னீங்கல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, ஆமா உங்கள வர சொன்னேன்ல, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் இவருக்கு அந்த கேபின காட்டுங்க. நான் ஆர்டர்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னோனே, காவேரி குழம்புறாங்க. என்ன சொல்றாரு இவரு? ஒண்ணும் புரியலையேன்னோனே, "இவருக்கு எதுக்கு கேபின காட்டணும்? இவனுக்கு எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். "என்னங்க நடக்குது இங்க?" அப்படின்னோனே, "இரு காவேரி சொல்றேன்" அப்படின்றாங்க. தாத்தா வந்து, என்கிட்ட சொல்லிட்டு தாம்மா எல்லாமே செய்றான். ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா" அப்படின்றாரு. "என்ன தாத்தா சொல்றீங்க? என்ன நடக்குது? ஒண்ணும் புரியல" அப்படின்னோனே, "நீ வா காவேரி, டென்ஷன் ஆவாதம்மா, இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க கேபின்ல. இப்போ கிருஷ்ணா எதுக்கு வந்தான்னு சொல்லுங்க. கிருஷ்ணாவ எதுக்கு ஐயப்பன் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க? என்ன காரணம்னு ஒரு நிமிஷம் இரு காவேரி அப்படின்னோனே, ஐயப்பன் இவருக்கு எல்லாம் வந்து சொல்லிடுங்க. என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, என்ன வேலை இவருக்குன்னு சொல்லிடுங்க. அதுக்கேத்த மாரி இவரு பண்ணிட்டு வரணும்னே, சரி அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணாவ கூட்டிட்டு போறாங்க. "நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பார்த்த காவேரிக்கு ஒரே டென்ஷனா இருக்குது. "இங்க என்னங்க நடக்குது?" அப்படின்றாங்க. "இல்ல காவேரி அது வந்து சொல்லுங்க. கிருஷ்ணாவ வேலைக்கு சேர்த்துருக்கோம்." "என்னது கிருஷ்ணாவ வேலைக்கு சேர்த்துட்டீங்க? அவன எதுக்கு இங்க வேலைக்கு சேர்த்தீங்க? என்ன வம்ப விலை கொடுத்து வாங்க போறீங்களா? தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. என்ன தாத்தா இதெல்லாம்? நீங்க கூட சொல்ல மாட்டீங்களா?" அப்படின்னோனே, இல்லம்மா காவேரி, முதல்ல நான் கூட இதெல்லாம் வேணான்னு சொன்னேம்மா. அதுக்கப்புறம் விஜய் சொன்ன விஷயத்த கேட்டு தான் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கினேன்" அப்படின்னோனே, "என்ன தாத்தா சொல்றீங்க? கிருஷ்ணாவ இங்க வேலை சேர்க்கறதுக்கும் வேறக்கும் என்ன சம்மந்தம்?" அப்படின்னோனே, "இரு காவேரி டென்ஷன் ஆவாத முதல்ல தண்ணி குடி." "எனக்கு ஒண்ணும் தண்ணி வேணாம். இங்க பாரு காவேரி குடிக்கணும் சரியான்னோனே, சரி குடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. "இப்போ அது சொல்லுங்க" அப்படின்னோனே, இங்க பாரு காவேரி வீட்ல என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவங்க வீட்ட விட்டு போக மாட்டேங்கிறான்." "ஆமா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை? சொத்து கொடுக்காதானே பிரச்சனை? வேற என்ன பிரச்சனை இருக்கும்னு?" "அது கிடையாது. அவங்க வீட்ல ரொம்ப வறுமையா இருக்கு. அந்த பையனுக்கும் சரியான வேலை கிடையாது. அவங்க குடும்பம் வறுமையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்க அப்பா போனோனே அதிக கடன் அவங்களுக்கு ஆயிட்டுருக்கு. அதனால தான் அவங்கள இப்படி பிஹேவ் பண்றாங்க. அவங்களுக்கு நம்ம வீட்ல வந்து உட்காரணுன்ற எந்த ஆசையும் கிடையாது. ஆனா வேணும்னு தான் உட்காந்துருக்காங்க. பணத்துக்காக தான் காவேரி. இங்க பாருங்க, அவங்க நிலைமை என்ன? எங்க நிலைமை என்னன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டோமா? ஏன் அப்பா இறந்தோனே நாங்க கூட தான் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். கொஞ்சம் நெஞ்சமா கஷ்டப்பட்டோம். அப்போ வந்து நாங்க கஷ்டப்பட்டது யாருக்கெல்லாம் சொல்லிட்டா இருந்தோம். நாங்களே தானே கஷ்டப்பட்டுட்டு வந்தோம். அதே மாரி அவங்களும் கஷ்டப்படட்டும். இப்ப என்ன பிரச்சனை அதுக்கு? அப்படின்னு. "இல்ல காவேரி, அவங்க நம்ம வீட்ல வந்து உட்காந்துருக்காங்கல்ல, இதனால பாட்டிக்கு எல்லாருக்கும் சிரமமா இருக்கு. உன் அம்மாவுக்கும் சிரமமா இருக்குல்ல." "சரிங்க, அதுக்கும் இங்க வேலை குடுத்ததுக்கு என்ன சம்மந்தம்?" "நல்ல சம்மந்தம் இருக்கு காவேரி. இங்க பார், அவங்க வீட்ல நான் ஒரு டீல் பேசியிருக்கேன். என்னன்னா, கிருஷ்ணாக்கு வேலை குடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாரி பங்கு பணத்தையும் குடுத்துறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க வீட்ட விட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்காங்க காவேரி." "என்ன சொல்றீங்க?" "ஆமா காவேரி, இன்னைக்கு இத பத்தி எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டயும் நான் சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி கிருஷ்ணாக்கு நான் வேலை குடுப்பேன்ற நம்பிக்கை கிடையாது. அவங்க அம்மாக்கும் வந்து நம்பிக்கை கிடையாதுல்ல. அதனால தான் இங்க கூப்பிட்டு அவனுக்கு வேலை குடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அவன் வேலை செஞ்சுட்டோனே கன்ஃபார்மா அவங்களுக்கு நம்பிக்கை வந்துரும். அதுக்கப்புறம் ஈஸியா அவங்கள வேலைய விட்டு அனுப்பிச்சிடலாம் காவேரி வீட்ட விட்டு." அப்படின்னோனே, என்னங்க சொல்றீங்க? அந்த கிருஷ்ணாலாம் இங்க வந்தா வேலைக்கு ஆவாதுங்க. நம்ம கம்பெனிய அவன் நாசம் பண்ணிடுவான். அவன பத்தி உங்களுக்கே தெரியும்ல. நம்ம குடும்பத்தில எவ்வளோ குழப்பத்த ஏற்படுத்தியிருக்கான்னு சொல்லிட்டு, அவன போய் இந்த கம்பெனில விடுறீங்க. அவனெல்லாம் விட்டீங்கன்னா அவ்வளோதான். இங்க பாரு காவேரி, இந்த கம்பெனி என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. யார் என்ன பண்ணாலும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு எம்ப்ளாயிய நான் சேர்க்கிறேன்னு வச்சுக்கோயேன், அவன் தப்பு பண்ணா நான் வெளிய அனுப்ப மாட்டேனா? அதே மாரி தான் கிருஷ்ணா தப்பு பண்ணாவும் நான் வெளிய அனுப்புவேன். அதனால நீ கவலைப்படாத. அவன பார்த்துக்க வேண்டியது என்னோட வேலை. இப்போ வீட்ல பிரச்சனை தீரணும். அதுக்கு இந்த வழி தான் கரெக்ட்டுன்னு தோணுச்சு. தாத்தா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னேன். தாத்தாவும் சரின்னு சொல்லிட்டாரு. என்ன தாத்தா நீங்க? இல்ல காவேரி, இது நல்ல முடிவா தாம்மா எனக்கு தெரியுது. ஏன்னா, அவங்க குடும்ப பிரச்சனையால ஒரு வேளை அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம்ல தப்பு. அதனால தான் வேலை போட்டு குடுப்போம். அவன் சரியில்லன்னா எடுத்துருவோம் காவேரி அப்படின்னோனே, என்னமோ ஏன் இப்படிலாம் பண்றீங்களோ எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு என்னமோ அந்த கிருஷ்ணாவ இங்க விடுறது சுத்தமா பிடிக்கல. அந்த கிருஷ்ணா மோசமானவன். அவன பார்த்தாவே தெரியுது. தேவையில்லாத வேலை வம்பு எடுத்து வேலை குடுத்து வாங்குறீங்க. வீட்ல வந்து அவன் வந்து இருக்க பிரச்சனையே பத்தாது. இங்க வேற என்ன புது பிரச்சனை இழுத்து விட போறான் பாருங்கன்னோனே, ஏன் காவேரி நெகட்டிவாவே திங்க் பண்ற? அவன் என்ன பிரச்சனை பண்ணாலும் எனக்கு தெரியும் காவேரி எப்படி சமாளிக்கணும்னு. என்னமோ போங்க புது புதுசா ஏதோ ஏதோ பண்றீங்க. இந்த விஷயம் என் அம்மாக்கு தெரியுமான்னு தெரியல. தெரிஞ்சா அது வேற பிரச்சனையாகும். அத்தைக்கிட்ட நான் பேசிக்கிறேன் காவேரி. இங்க பார், வீட்டுக்கு வந்தாலும் நீ அமைதியா இரு. நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். அவங்கள வீட்ட விட்டு அனுப்புறதுக்கு இதுதான் ஒரே வழின்னு நானும் தாத்தாவும் யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னோனே, காவேரி கிருஷ்ணாவ பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு.